இந்த கல்யாணத்துல எந்த குறையும் இருக்க கூடாது. சிறப்பா செஞ்சு முடிக்கணும். அப்பதான் சிபி கல்யாணத்துல நடந்தது எல்லாத்தையும் மறப்பாங்க. சரிங்க அத்தை. தமிழ், சிபியை கூப்பிட்டுட்டு நேரா காஞ்சிபுரம் போற. ஏற்கனவே நான் பட்டு புடவையில ஆர்டர் கொடுத்துட்டேன். அவங்க எடுத்து வச்சிருக்க புடவையும் இதுவும் சரியா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க. ஜானு, அவங்க சொன்னாலே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஜானு. என்ன சிபி, கல்யாணத்து புடவை கொடுத்து விட்டு வாங்குறதா? கல்யாண புடவை பார்த்து வாங்கணும். ஏதாவது ஏமாத்திட்டாங்கன்னா? ஜானு, அது நமக்கு தெரிஞ்ச கடை தான் ஜானு. இப்ப நான் சொல்றத செய்வியா மாட்டியா? செய்றேன் ஜானு. சரி மச்சான், கிளம்புவோம். நானும் காஞ்சிபுரம் போறேன். ரொம்ப நாளாச்சுமா போய். எனக்கு புடவை எடுக்கணும். டேய், நீ எதுக்குடா புடவை எடுக்கணும்? ஆமா ஜனாமா, அடுத்தது எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்குது. அப்ப எனக்கு கல்யாணம் நடக்காதா? கண்டிப்பா நடக்கும்ல. உனக்கு வேற வேலை இருக்கு. அவங்க போகட்டும். என்னது அவங்க மட்டும் போகட்டுமா? என்ன ஜனாமா, ஒரு பேச்சுலர் ஃபேமிலி மேனே ஆக விட மாட்டீங்களே? சொன்னா புரிஞ்சுக்கோ கேடி, புரிஞ்சுக்கோ. சரி ஜனாமா, நீங்க போயிட்டு வாங்க. வர்ஷினி, கிளம்பு. அவளை எங்க கூப்பிடுற? ஜானு, கல்யாண பொண்ணு அவ தானே. அவளுக்கு பிடிச்ச மாதிரி தானே புடவை எடுக்க முடியும். ஆமா ஜனாமா, நானும் கூட போயிட்டு வரேன். இவ வேற காரியத்தையே கெடுத்துருவா போலயே. டிரைவர் சொல்லுவாரு, லேட் நைட் ஆயிடுச்சு, இனி கேப் எதுவும் கிடைக்காது, வேணும்னா பக்கத்துல இருக்க ரெசார்ட்ல ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாரு. என்னப்பா? உடனே வண்டி ரெடி பண்ணுறது கஷ்டம் சார். கஷ்டமா? இந்த ஏரியாவில் கேப்பும் கிடைக்காது, நம்ம அவசரத்துக்கு மெக்கானிக்கும் வரமாட்டாங்க. மணி வேறு இப்போ 12 ஆயிடுச்சு. இதோ இங்கே பக்கத்தில் ரெசார்ட் இருக்குது சார். ஜனாமா இந்த பக்கம் வந்தால் இங்கே தான் தங்குவாங்க. நீங்கள் வேணால் நைட் இங்கே ஸ்டே பண்ணுங்கள். காலையில் நான் காரை ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். நாம போயிடலாம். தமிழ், எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாரு. உங்களை ஒன்றும் நடு ரோட்ல நிப்பாட்லையே. அதான் பக்கத்துல ரெசார்ட் இருக்குன்னு சொல்றாருல. போய் ஏசியை போட்டு நிம்மதியா தூங்குங்க. அப்படியே ரொம்ப அழுத்துக்கிறீங்க. வீட்டுக்கு போயும் அதை தானே பண்ண போறீங்க. எங்க தூங்குனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் என் தலையெழுத்து. வா. சிபி ரெசார்ட்டுக்கு போய் சிபின்னு பேரை கொடுக்கும்போது ஹனிமூன் ரூம்கான சாவியை கொடுப்பாங்க. சார் சொல்லுங்க சார். சார், ஒரு ரூம் வேணும். ஓகே சார், உங்க ஆதார் கார்டு கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூம் நம்பர் 7. ஹை, என் லக்கி நம்பர். உள்ள உனக்கு என்ன பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது? லக்கி நம்பரா? லக்கி நம்பர். இவருக்கெல்லாம் சுட்டு போட்டாலும் ரொமான்ஸ் வராது போல இருக்கு. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, நான் என் நிலைமைய நினைச்சு நொந்துக்கிட்டேன். வாங்க போலாம். என்னாச்சு இவளுக்கு? இத பாருங்க, இந்த ரூம் எனக்கு செட் ஆகாது. அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது சிம்பிளா ஒரு ரூம் இருந்தா கொடுங்க. என்ன சார் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஒன்னா தங்கறதுக்கு என்ன? அது வந்து ஹனிமூன்லாம் போயிருக்கீங்கல்ல? எங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்ன சார், சந்தோஷமா இருங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. வேற ரூம் இருந்தா கொடு. இல்ல வேற கப்புள்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரூமை மாத்தி விட்டு எங்களுக்கு அந்த சிம்பிள் ரூமை கொடு. அப்படிலாம் யாரையும் மாத்த முடியாது சார். லேட் நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. சிபி, வாங்க வாங்க. ஏய், வாங்க சிபி. ஜனாமா, நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்களே. சிபியை டிராப் பண்றதுக்கு இதோட பெஸ்ட் ஐடியா எதுவுமே கிடையாது. சரி ஜனாமா, ஒருவேளை அங்கேயே போய் இந்த சிபி போய் தத்தியா இருந்தா என்ன பண்றது? அத தமிழ் தான் பாத்துக்கணும். பாட்டியா அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்க என்ன பண்ணணுமோ நான் அதை பண்ணிட்டேன்.
அதுக்கு மேல சிபி பாடு, தமிழ் பாடு. ம். ஜனமா எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. எனக்கு ஏதாவது பொண்ணை பத்தி சேர்த்து வச்சிருவீங்க. மறுபடியும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. எப்படியாவது பண்ணி வச்சிருவாங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கி இருப்பீங்கல்ல, சும்மா உங்களை பத்தி தெரியாது பாருங்க. நீங்களாம் லண்டன் கல்ச்சர்லயே வளர்ந்த ஆளானவங்க. அதான் கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்களே, அவ கூட சுத்தின ஆள் தானே நீங்க. அப்படியே நல்லவர் மாதிரி நடிக்கிறீங்க. ஏய் தமிழ், இதை பாரு, அமைதியாரு. நான் இந்த மாதிரி ரிசார்ட்டுக்கெல்லாம் போயிருக்கேன். ஆனா பொண்ணுங்க கூட தான் தங்கி எனக்கு பழக்கம் இல்லை. புரியல, ஏதோ சொன்னீங்களே, என்னது? பொண்ணுங்க கூட எல்லாம் தங்கி எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். அப்படியா? நிஜமாதான் சொல்றீங்களா? அப்போ சம்யுக்தா? அவ கூட ஊர் சுத்துவேன், பேசுவேன், அவ்வளவுதான். அதை தாண்டி இந்த மாதிரி தனியாலாம் நான் ஸ்டே பண்ணதே இல்லை. அதாவது நீங்க இது வரைக்கும் இந்த மாதிரியான ரெசார்ட் ரூம்ல இது வரைக்கும் எந்த பொண்ணுங்களையும் அலோவ் பண்ணதில்ல, அப்படிதானே? நீங்க சேர்ந்து ரெசார்ட்ல தங்குற முதல் பொண்ணு நான் தான். அதுவும் உங்க கூட ஒரே பெட்ல நீங்க பெர்மிஷன் கொடுத்த ஒரே ஆளு நான் தான். ஆமா. அப்போ உத்தம புத்திரனா நீங்க? என்னடா இது, ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கு. இத வந்துட்டாலே. ஜனமா, நைட்டு கார் பிரேக் டவுன் ஆகி. தெரியுமே, பாண்டிச்சேரி ரெசார்ட்ல தங்குனீங்க. ஜனமா, நாங்க அங்க தங்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் என்னோட பிளான் தானே. எது? ஜனமா, நீங்க அங்க தங்குனீங்கன்னு ரெசார்ட் ஓனர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. ம்? ம், நமக்கு தெரிஞ்ச ரெசார்ட் தானே அது. ஜனமா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வரேன் ஜனமா. சிபி, ஜானு, நல்லா இருக்கேல்ல? ஏன் ஜானு, நல்லா தான் இருக்கேன். ஜானு, புடவெல்லாம் கார்ல இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட சொல்லி எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நீ ஒரு தடவை செக் பண்ணிடு. ஜானு, எனக்கும் ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்.